ஒரு காலத்துல சிவகார்த்திகேயனை கலாய்க்காத பசங்களே கிடையாது. ஆனா ரிமோட் ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு சிவகார்த்திகேயனை வந்து பாராட்டி பேசுறாங்க. ரெமோ கதை என்னவா இருக்கும்? ரெமோ கதை என்னவா இருக்கும்னா, நான் சொல்றது கவனமா கேளுங்க. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. ஒரு மிடில் கிளாஸ் பையன் நடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றான். அப்போ பல டிராமா ஸ்டேஜ்லாம் ஏறி நடிச்சிட்டு இருக்கான். ஒரு வாய்ப்பை தேடிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் கீர்த்தி சுரேஷை லவ் பண்றாரு. ஒரு ஹீரோ எப்படி ஹீரோயினை லவ் பண்ணுவாரோ அது மாதிரி துரத்தி லவ் பண்றாரு. ஆனால் கீர்த்தி சுரேஷ் வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ இதுக்கு நடுவில் வந்து கே.எஸ். ரவிக்குமார் டேரக்டராகவே படத்தில் வராரு. அவர்கிட்ட போய் சான்ஸ் கேட்குறாரு, காமிக்கா நடிச்சு காமிக்கிறாரு. கே.எஸ். ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா, உங்க காமிக்கா நல்லா வருது, ஆனால் நெக்ஸ்ட் எடுக்க போற படத்துல வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஹீரோயின் வேஷம், அதாவது நர்ஸா வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்கிருந்து தான் கதை எப்படி போகும்னு ஜட்ஜ் பண்ண முடியல. நர்ஸா வேஷம் போட்டுட்டு சிவகார்த்திகேயன் ரியல் லைஃப்ல நடிக்கிறாரு. அதாவது கீர்த்தி சுரேஷ் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்லையே வந்து ஒரு நர்ஸா வேஷம் போட்டு நடிக்கிறாரு. எதுக்கு நடிக்கிறாருன்றது தான் ஜட்ஜ் பண்ண முடியல. ஒருவேளை வந்து ஒரு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக நடிக்கலாம், இல்ல வந்து டேரக்டரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நடிக்கலாம், இல்ல லவ்வரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நடிக்கலாம். ஸோ இது எதுக்காக நர்ஸ் வேஷம் போடுறாருன்றது வந்து படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். அது மட்டும் இல்ல, இது மாதிரி ஒரு ஹீரோ ஒரு பொண்ணு வேஷம் போட்டு நடிக்கிற விஷயம்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு புதுசுன்னு சொல்ல முடியாது. இது மாதிரியான நிறைய படங்கள் வந்திருக்கு. இது மாதிரியான படம் வரும்போது என்ன ஆகும், பொண்ணு வேஷம் போட்ட ஹீரோ வந்து ஒரு ஹீரோயிசமா வந்து அடிக்கிற ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் நம்ம அபய் சண்முகிலேயே பார்த்துருப்போம். பொண்ணு வேஷம் போட்ட ஹீரோவை வந்து துரத்தி சில பேர் லவ் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து பொண்ணுன்னு நினைச்சு டச் பண்ணுவாங்க. இது மாதிரியான காமிக்கான விஷயங்கள்லாம் நிறைய படங்கள்ல வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு எப்படி புதுசா ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்னு ரெமோ படத்துல வந்து பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்ல, கேமரா ஒர்க்கு பி.சி. ஸ்ரீராம் சார் உங்களுக்கே தெரியும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எஸ்எஃப்எக்ஸ் ஃபில்டர்லாம் போட்டு சூப்பரா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அனிருத் மியூசிக். ஸோ இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெண்டான ஒரு ஃபன் ஃபில்லா இருக்கிற படமா இருக்கும். நான் சொன்ன கதை 100% கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்ல முடியாது. படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நான் எத்தனை % கரெக்டா சொல்லியிருக்கேன், நான் சொன்னது எத்தனை % நடக்கலன்ட்டு கரெக்டா தெரியும். ஸோ படம் வந்த பிறகு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.